தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உருப்படியா முதன்முறையா தன்னோட தலைமையிலான அமைச்சரவையில மிகப்பெரிய மாற்றத்தை செய்ய போறதா செய்திகள் வெளியாக இருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றத்துல காங்கிரஸ் அமைச்சர் உட்பட 4 அமைச்சர்களோட பதவி நீக்கம் செய்ய உள்ளதாகவும் 3 அமைச்சர்களோட இலாக்காக்கள், அதாவது 3 அமைச்சர்களோட துறைகள் மாற்றப்பட உள்ளதாகவும் தலைமைச் செயலகத்திலிருந்து இப்போ செய்திகள் தகவலாக வெளியாக இருக்கு. எந்தெந்த அமைச்சர்களோட பதவி நீக்கம் செய்யப்பட போகுது, யாருடைய துறைகள் இலாக்காக்கள் மாற்றப்பட போகுது, என்னென்ன மாற்றங்கள் இன்னும் இது அடுத்து வரப்போக இருக்கு, அந்த இடத்துல யாரு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையுமே விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ் டிகோட். நான் இசை. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழகத்துல பல அதிகாரிகளோட இடங்கள் மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய, அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த சமயத்துல ஒரே ஒரு ஆள், அதாவது தலைமைச் செயலாளர் சாய்குமார், இவருடைய பதவி மட்டும் ஏன் மாற்றமே செய்யப்படலை, ஏன் தலைமைச் செயலாளர் பதவிக்கு வேற ஆளை நியமிக்க முடியல அப்படிங்கிற கேள்விக்கே இன்னும் தாவேகா தரப்புல இருந்து பதில் வரல. அப்படி இருக்கையில இந்த தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்கள் ரகசிய தணிக்கை ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. எதை பத்தி அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களோட செயல்பாடுகள் பத்தியும் அவங்களுடைய செயல் திறன்களை பத்தியும், அவங்கள மக்கள் எப்படி பாக்குறாங்க, சமூக ரீதியா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொது வெளியில, இப்படிங்கிற எல்லாத்தையும் பத்தியும் ஒரு ரகசிய ஆய்வு நடத்தி அதை ஒரு தணிக்கை அறிக்கையா முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இவரை மாத்துறதுக்கே கேள்வி இல்லை, இவர் 4 பேரை மாத்துறதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையில காங்கிரஸ் அமைச்சர் உட்பட 4 அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யணும், இதை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நம்மளுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் அப்படின்னும் 3 அமைச்சர்களுடைய துறைகள் கட்டாயமா மாற்றியே ஆகணும். அதுல ஒரு சில ப்ரொமோஷன்ஸும் இருக்கு. அப்படி ஒரு 3 அமைச்சர்களோட துறைகளும் மாற்றம் செய்யணும், கூடவே ஒரு 3 அமைச்சர்களுக்கு நீங்க புதுசா அமைச்சரவையில இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆய்வறிக்கையில ரொம்ப தெளிவா அதுக்கான காரணங்களோட விரிவாக சொல்லியிருக்காரு தலைமைச் செயலாளர் சாய்குமார் அவர்கள். அதனோட அடிப்படையில் வரக்கூடிய இந்த கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே செப்டம்பர் மாதத்துல இந்த மாற்றங்கள் எல்லாமே நடைபெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கு. அப்படி எந்த அமைச்சர்கள் எல்லாம் நீக்கம் செய்ய போறாங்க, எந்த அமைச்சர்களுக்கு துறைகள் மாற்ற போறாங்க, புதிதா வரக்கூடிய அமைச்சர்கள் எங்கிருந்து வராங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாவே பார்க்கலாம். ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த 4 அமைச்சர்கள், நீக்கப்படக்கூடிய 4 அமைச்சர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர், தமிழன் பார்த்திபன் அவர் போக்குவரத்து துறை அமைச்சர், அதே மாதிரி சமூக நல அமைச்சர் ஜெகதீஸ்வரி, சரத்குமார் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர், இந்த 4 அமைச்சர்களுக்கும் தான் பதவியை நீக்கம் செய்ய போறதா அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை நினைவூட்டுறேன். முதல்ல காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை அமைச்சர், இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லையா, அதனால பள்ளிக்கூடங்கள் எல்லாம் ஒரு ஆய்வு மேற்கொள்றாரு. அந்த ஆய்வை எப்படி மேற்கொள்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாத்தையும் வரிசையா படுக்க வச்சு அவங்க ஸ்கர்ட் போட்டிருக்காங்க, அவங்களுடைய காலை நல்லா தடவி விட்டு ஒரு அற்புதமான ஆய்வு ஒண்ணு மேற்கொண்டாரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் அவர்கள். இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது பொது வெளியில அவருடைய நடத்தை சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அடுத்து விஜய் தமிழன் பார்த்திபன் என்னதான் ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதாலோ, இவர் மேல எடுக்க போற ஆக்ஷன் அப்படிங்கறத யாராலையுமே மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிறது இது மூலமா தெரிய வருது. இந்த வரிசையில பார்த்தோம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துல எந்தெந்த அமைச்சர்கள்லாம் கண்ணீர் மல்க தேம்பி தேம்பி அழுதாங்களோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது அதுல இருந்து தெரிய வருது. இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, போக்குவரத்து துறை அமைச்சர் இல்லையா, அதான் போக்குவரத்து சார்ந்து ஏதாவது ஒரு குறைபாடு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, தம்பி நீங்க சாப்பிட்டு பேசுறீங்க, நான் சாப்பிடாம பேசுறேன், அதனால நீங்க என்ன வேணா பேசுவீங்க, ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கினதுக்கு அப்புறமா, அந்த பாலியல் ரீதியான சர்ச்சையில சிக்கினதுக்கு அப்புறமா அதை மடைமாற்றணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டயர் எல்லாத்தையும் போய் ஆய்வு பண்ணிட்டு இருந்தாரு. தொடர்ந்து வரிசையான சர்ச்சையில தமிழன் பார்த்திபன் அவர்கள் சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவுமே பொது வெளியில நடத்தை சரியில்லை, மக்கள் மத்தியில பெயர் சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இவர் மேல இந்த ஆக்ஷனுமே எடுக்க போறாங்களாம். அடுத்ததா ஜெகதீஸ்வரி அக்காவை பத்தி சொல்லணும்லாம் கிடையாது, தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு சொர்ணாக்கா அமைச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஜட்டியை கழுத்தி ஓட விட்டுருவாங்க. ஒருவேளை இந்த ஆடியோ பார்த்தா என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ஆடியோ, அவங்களோட ஆடியோ பயங்கரமா வைரல் ஆயிருந்தது. அந்த ஆடியோவோட அடிப்படையில தான் அக்கா மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அறிக்கையுமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சரத்குமார், இவரை பத்தியும் நான் சொல்லிதான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது, ஆனா குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்காக அந்த மாவை ஏடிஎம் கார்டுல போட்டு இடிச்சிருக்காரு. இது ஒரு காரணமா? குழந்தைக்கு மாத்திரை கூட கொடுக்க கூடாதா?
இதுக்காக இவரோட அமைச்சர் பதவியை நீக்கக்கூடிய அளவுக்கு அறிக்கை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு சாய்குமார் அப்படின்னா, அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த 4 அமைச்சர்களோட பதவிகளையும் நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை இருக்கு. அப்போ பதவி நீக்கம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா போடக்கூடியவங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆரம்பத்துல தேர்தல் காலகட்டத்துல தாவேக்காவில் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு கேண்டிடேட்டே கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால தான் அதிமுகவுல இருந்து கொஞ்சம், பாஜகவுல இருந்து கொஞ்சம், அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு தேத்தி எப்படியோ ஒரு 234 வேட்பாளர்களே கண்டுபிடிச்சாங்க. அதுலயும் ஒரு வேட்பாளர் ஓடி போயிட்டாரு எடப்பாடியில. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு வேட்பாளர் கம்மியா இருக்குன்னு சொல்லி விஜய் அவர்களே 2 இடத்துல நிற்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாச்சு. இப்படி தேர்தல்ல வேட்பாளர்களே தேடி தேடி பிடிச்ச கதையில அமைச்சர்களை நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த அமைச்சர் பதவியில அடுத்து எந்த சட்டமன்ற உறுப்பினரை போட போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா தேடி தேடி பிடிச்சது தெரிஞ்சதே 10 பேர் தான். அந்த 10 பேரையும் தான் அமைச்சர் பதவியில இருத்தி வச்சிருந்தாங்க. அதுலயே 4 பேர் அவுட் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதையும் தாண்டி இப்போ இந்த 4 பேர் மேலேயும் என்ன குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கிறத 3 மாசமா ஒரு ஆய்வு செஞ்சு மக்கள் எல்லாருமே பார்த்து செய்திகள் மூலமா இவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து உருவாகி இருக்கு. இனிமே ஒருத்தரை வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன வானத்துல இருந்தா குதிக்க போறாங்க, அவங்களும் இதே குட்டையில உருண மட்டையா தான் இருக்க போறாங்க. அப்ப அவங்க எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும். என்ன 3 மாத காலம் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையில்லாத அவங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சாய்குமார் அவர்களுக்கே நேரத்தை வீணாக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 4 பேத்துக்கும் அடுத்த ஒரு 3 மாசம் அவர் வந்து ரகசிய ஆய்வு செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு தணிக்கை அறிக்கை கொடுக்கணும். இந்த மாதிரி பல வேலைகள் எல்லாமே இருக்கு. இருக்கிற வேலையில மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கே முடியல. வெறும் வழக்குகளா தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்து வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கச்சுல இப்படி எக்ஸ்ட்ரா ஒரு பொதுமூட்டையை தூக்கி முதுகுல போட்ட மாதிரி இந்த வேலையும் ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு. இப்போ இவங்களை நீக்கம் செய்யறாங்க அப்படின்னா அதுல வந்து மாற்று ஆட்கள் வந்து அங்க வேணும் இல்லையா, அதுக்கு யாரை நியமனம் செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையுமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம் நானே கொடுக்குறேன்னு சாய்குமார் அவர்களே கொடுத்துருக்கதா ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அந்த அறிக்கையில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவை விட்டு விலகி இப்போ தாவேக்காவில் இணைந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இப்போ தாவேக்காவில் இணைஞ்சிருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஸ்கொயர், அதாவது சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அது கூடவே மரகதம் குமரவேல், இந்த 3 பேத்தையும் தான் அமைச்சரவைக்குள்ளே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சஜஷனுமே கொடுத்துருக்காரு. அதாவது இவங்க எல்லாமே வந்துட்டு வெளி நடத்தை சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீக்கப்படுறாங்க. நீக்கக்கூடிய இடத்துல யாருக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது ஊழலையே ஒழிக்க வந்த ஒரு கட்சி, மாற்றத்திற்கான ஒரு கட்சி, ஊழல்னா என்னன்னே தெரியாத ஒரு கட்சி, ஊழலுக்கே பேர் போன 2 ஸ்கொயர்ஸையுமே விஜயபாஸ்கர் இருவரையுமே வந்துட்டு அமைச்சரவையில கொண்டு வரதுக்கான அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுலயுமே ஒரு வாதத்தை முன்வைப்பாங்க. என்னன்னா வெளியே இருக்கும் போதுதான் ஊழல் செய்வாங்க, தாவேக்காக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சலவை செய்யப்பட்டுருவாங்க, அதுக்கப்புறமா அவங்க மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும், இன்னும் சொல்ல போனா எங்க ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறமா ஊழல் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைப்பாங்க. இது வந்து இதுக்கப்புறமா தான் நம்ம பார்க்கணும். ஆனா இந்த விஷயத்த உறுதி செய்யற மாதிரியே இப்போ இவங்க எல்லாமே ராஜினாமா செய்யப்பட்ட அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு நீதிமன்றமே தடை விதிச்சிருக்காங்க. அந்த தடையை நீக்க கோரி 2 ஸ்குவாஸுமே, அதாவது சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கரும் நீதிமன்றத்தில் முறையிட்டிருக்காங்க. இந்த வழக்கு அப்படிங்கிறது 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியுமே பார்க்க முடியுது. அப்போ ஒரு பக்கமா இவங்களுக்கு எல்லாமே அமைச்சரவையில இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது தகவலா. இந்த பக்கம் இடைத்தேர்தலை வந்து சீக்கிரமா நடத்தி வைங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இந்த 2 பேர்கிட்ட இருந்து பார்க்க முடியுது. அப்போ அதிமுகவில இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு வந்த இவங்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் இடம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியுமே இந்த இடத்துல உறுதியாகுது. அப்போ தாவேக்காவில் ஏற்கனவே போட்டியிட்ட அந்த தாவேக்கா வேட்பாளர்களுக்கு எல்லாத்துக்குமே நாமம் போடப்பட்டது அப்படிங்கிற செய்தியுமே இங்க வந்து பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம அதிமுகவில இருந்து இன்னும் மிச்ச பேர் பேலன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே பொறுப்புகள் கொடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்கு. அதுல முதற்கட்டமா அதிமுகவில இருந்து நீங்கி தாவேக்காவில் இணைந்த வைகை செல்வன் அவர்களுக்கு வந்து முதன்மை செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற பொறுப்பையுமே கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு தாவேக்கா சார்பில் இருந்து அபிஷியலா அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிக்கை வந்து வெளியாகி இருக்கு. அதுல வந்து அதிமுகவில இருந்து வந்தவங்க மட்டும் கிடையாது, காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்களும், காங்கிரஸே வந்துருச்சு, காங்கிரஸை சேர்ந்தவங்களுக்குமே அங்க வந்து பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, அதாவது செய்தி தொடர்பாளராக பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கும். அதை நம்ம லாஸ்டா ஒரு தடவை உங்களுக்கு வேணும்னா படிச்சு காட்டுறேன். இப்போ அடுத்ததா 3 அமைச்சர்களோட இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்ட உள்ளதாகவும் அறிக்கை கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த அமைச்சர்கள்ல முதல் லிஸ்ட்ல இருக்கிறது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தான். இவங்க மேல என்ன சர்ச்சை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அவங்களோட துறை என்ன அப்படிங்கிறதே தெரியாம தான் இத்தனை நாளா செயல்பட்டு இருக்கிறாங்க. இவங்க தொழில்துறை அமைச்சர், அதுக்கான ஏதாவது முதலீடுகள் ஈட்டப்பட்டிருக்கா, அதுக்காக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா, அதுக்காக ஏதாவது ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கான்னு பார்த்தோம்னா கிடையாது.
அக்காவோட கவனம் ஃபுல்லாவே பள்ளி கல்வித்துறையில தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அக்காவுக்கு ஏற்ற ஏதாவது ஒரு துறை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்களுடைய துறையை மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கமலி அவர்களுடைய துறையுமே மாற்றம் செய்யலாம். ஒருவேளை இந்த 2 பேத்துமே வந்து ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியுமே ஒரு தகவலுமே இருக்கு. அடுத்ததா காங்கிரஸை சேர்ந்த ராஜேஷ்குமார் இவங்களுக்கு வந்து அதை இலாக்கா வந்து மாற்றம் செய்ய போறாங்க. ஆனா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இலாக்கா கொடுக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. அதாவது காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதன் அவர்களுக்கு பதவி பறிக்க போறது, அந்த செய்தியை நம்ம வந்து ஆரம்பத்துல பார்த்தோம். 4 அமைச்சர்கள்ல ஒருத்தர் காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் உயர்கல்வித்துறை. இப்போ இந்த பக்கம் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு வந்து முக்கியமான துறை கொடுக்க போறாங்க அப்படின்னா அந்த பதவியை வந்து ஸ்வாப் பண்ணலாம். அதாவது விஸ்வநாதன் அவர்கள் இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையை ராஜேஷ்குமார் அவர்களுக்கு கொடுக்கலாம், அவருடைய பதவி வந்து நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா. ஸோ இந்த முக்கியமான பொறுப்பு இவருக்கும். அடுத்ததா அமைச்சர் வன்னியரசு விசிகாவில் இருந்து அமைச்சரா உள்ள போன வன்னியரசு அவர்களுக்கு நீங்க வந்து சமூக நீதித்துறை மட்டும் தான் கொடுப்பீங்களா, பெயர் மாற்றம் மட்டும் செஞ்சா போதுமா, இந்த துறையை தவிர்த்து வேற துறையே கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கிறதுனால அதையுமே வந்துட்டு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த துறையுமே மாற்றம் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற தகவலுமே இருக்கு. இந்த செய்தியை இப்படி கூட பார்க்கலாம். வன்னியரசு அவர்களுக்கு சமூக நீதி கொடுக்கக்கூடிய பட்சத்துல இப்ப கூட அவர் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, ஆணவ கொலை தனிச்சட்டம் இயற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் நாங்க அதை நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல கூட இவருடைய துறை வந்து மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆக மொத்தத்துல அமைச்சரவையில மிகப்பெரிய மாற்றம் இந்த செப்டம்பர் மாசம் பட்ஜெட் கூட்டத்தோட முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கும் அப்படிங்கிற செய்தி வந்து தலைமைச் செயலகத்தில இருந்தே வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஒரு நம்பகத்தன்மையான செய்தியா தான் இது வந்து பார்க்கப்படுது. இப்படி ஒரு மாற்றம் இந்த நேரத்துல தேவைதானா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துமே பதிவு பண்ணுங்க. அதே சமயத்துல செய்தி தொடர்புல இருக்கக்கூடிய அந்த புது பதவிகள்ல யார் யார் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்திடலாம். இதோட முதன்மை செய்தி தொடர்பாளரா மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அணி பொறுப்பாளராக ராஜ்மோகன் அவர்கள் தான் இருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர்ல மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும் கேத்ரின் பாண்டியன் அனந்தஜித் இவருக்கு பொறுப்பு கொடுக்கலையா, லயலோ மணிக்கு மட்டும் பொறுப்பு கொடுத்துட்டீங்களேன்னு கேட்டீங்க. இப்போ வந்து செய்தி தொடர்பாளர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு, செய்தி தொடர்பாளர்ல ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு. அடுத்து முதன்மை செய்தி தொடர்பாளராக வைகை செல்வன் அதிமுகவிலிருந்து வந்த வைகை செல்வன் அவர்களும், அதே சமயத்துல புகழேந்தி அவருமே வந்து அதிமுகவில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அஇஅதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சார். அந்த பேரே வந்து காமெடியாக இருக்கும். இல்லை, புரட்சி அதிமுக, பூ அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ அவருமே வந்துட்டு முதன்மை செய்தி தொடர்பாளராகவும், அடுத்ததாக தேசிய செய்தி தொடர்பாளர்களாக ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள், அதாவது நான் ஒரு கட்சி சார்ந்து செயல்பட்டேன் அப்படின்னா பத்திரிகை துறையை விட்டே போயிருவேன் அப்படின்னு சொன்னவர் இன்னுமே பத்திரிகை துறையில தான் இயங்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலுமே ஒரு கட்சி சார்ந்து ஒரு கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளராக இவர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்தா வழக்கறிஞர் சத்யகுமார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தன்னந்தனியா போய் ஆந்திராவில் போய் வாக்கு கேட்டுட்டு இப்போ வந்து அந்த இடத்துல வந்து படுதோல்வி அடைஞ்சிட்டு மறுபடியும் செய்தியாளர்கள் கிட்ட சந்திச்சு பேசிட்டு இருக்காரு. அதனால இவருக்கு வந்து தேசிய செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற பதவி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாநில செய்தி தொடர்பாளர்கள்ல யார் அப்படின்னா முகில் வீரப்பன் செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான ஆளு. ஏன்னா நீங்க அவங்களுடைய பேட்டிகள்லாம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதை நான் எப்படி சொல்றது அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் இப்ராஹிம் அவர்கள், ஜெகதீஷ் பாண்டியன், PK ஜெயக்குமார், ஜலீல் பேட்டிகள் எல்லாமே கலந்துருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே மாநில செய்தி தொடர்பாளர் அந்த பதவி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வலைத்தள செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற ஒரு புது பிரிவை உருவாக்கி தமிழன் ராகுல் காந்தி, தியாகராஜன், நாகேஷ்குமார், ராகேந்திரன் இவங்க எல்லாத்தையுமே புதுசாக பதவி கொடுத்துருக்காங்க. அங்கங்கே பேசிட்டு இருந்தவங்க எல்லாத்தையுமே பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திக்க போகிறாங்க, இல்லைனா பல நேர்காணல்களில் உட்கார்ந்துருந்து தாவேக்கா சார்பாக ஆதரவாக பேச போகிறாங்க, இல்லை டிபேட்டில் உட்கார்ந்துருந்து போட்டிக்கு போட்டி விவாதம் செய்ய போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. சும்மா பேருக்காக செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ திமுகலயே அதிமுகலயே செய்தி தொடர்பாளர்கள் தான் இருந்து டிபேட்ல பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. இவங்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கணுமே, இவங்களும் சும்மா இருக்கிறாங்களே, தாவேக்காவுக்கு ஆதரவா சோசியல் மீடியால செயல்பட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக இந்த பொறுப்புகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு இன்னும் பல ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியுமே பார்க்க முடியுது. அப்போ மாற்றுக் கட்சியிலிருந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து அவ்வளோ வரவேற்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.